ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளித்தொக்கு. நீங்கள் புளிக்குழம்பு நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் புளித்தொக்கை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது நல்ல சூடான சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. அதுவும் அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் அந்த காயில் அந்த புளிப்பு உரப்பெல்லாம் சேர்ந்து இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிளாக பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த நல்ல டேஸ்டியான புளித்தொக்கு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 இன்ச்சு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த நல்லெண்ணெயில் இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காய் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வந்துடணும். அந்த அளவுக்கு பொறுமையாக அடுப்பை தீ கம்மியாக வச்சுட்டு நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு குழம்பு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெண்டைக்காய் எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே புளிக்குழம்பு அந்த மாதிரி செய்யும்போது நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் விட்டு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கக்கூடாது. ஓரளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரும்ல வெங்காயம், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இப்படி அரைச்சி போடும்போது நமக்கு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோடு சேர்ந்து மசால் பொடியெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோடு சேர்ந்து நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்த வரையும் நல்லா பொறுமையாக வதக்கிட்டு இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கலாம். புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக இந்த கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த புளி பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்திக்கலாம். அது கூடவே
வெண்டைக்காயை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். அந்த வெண்டைக்காயும் அந்த புளியோட உரப்போடு சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான வெண்டைக்காய் புளித்தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.